இந்தியாவின் பல்வேறு கலாச்சாரங்கள் மற்றும் மதங்களை சார்ந்த மக்கள் வசித்து வருகின்றனர். ஆண்டு முழுவதும் பல்வேறு விழாக்கள் கொண்டாடப்படுகின்றன. அவற்றில் சில முக்கியமான திருவிழாக்கள். முதலாவதாக தீபாவளி. தீபங்களின் வரிசை என்று பொருள்படும் ஒரு இந்து பண்டிகை இது. இந்தியா மற்றும் நேபாளம், இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா மற்றும் பிஜி உட்பட உலகம் முழுவதும் உள்ள இந்துக்களால் கொண்டாடப்படுகிறது. தீபாவளி பண்டிகையின் தோற்றமானது பல புராண கதைகளுடன் பின்னி பிணைந்துள்ளது. இராமாயணத்தின்படி ராமர் ராவணனை வென்று தனது மனைவி சீதையுடன் அயோத்திக்கு திரும்பிய போது அயோத்தி மக்கள் ராமனின் வருகையை வரவேற்க தீபங்களை ஏற்றி கொண்டாடினார்கள். மகாபாரதத்தின்படி பாண்டவர்கள் 12 வருட வனவாசத்துக்கு பிறகு வீடு திரும்பியதை குறிக்கிறது. சமண மதத்தின்படி மகாவீரர் நிர்வாணம் அடைந்ததை குறிக்கிறது. தீபாவளி பொதுவாக 5 நாட்கள் கொண்டாடப்படுகிறது. தீபாவளியின் முக்கிய கருப்பொருள் இருள் மீது ஒளியின் வெற்றியையும், தீமை மீது நன்மையையும், அறியாமை மீது அறிவின் வெற்றியையும் கொண்டாடுவது. தீபாவளி செல்வம், செழிப்பு மற்றும் அதிர்ஷ்டத்தின் தெய்வமான லட்சுமி தேவியுடன் தொடர்புடையது. இந்த பண்டிகையின் போது பக்தர்கள் லட்சுமி தேவியை வணங்குகின்றனர். மக்கள் புதிய ஆடை அணிந்து இனிப்பு மற்றும் பரிசுகளை பரிமாறிக்கொள்கிறார்கள். வீடுகள் மற்றும் கடைகள் விளக்குகள், மெழுகுவர்த்திகள் மற்றும் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு பட்டாசுகள் மற்றும் மத்தாப்புக்கள் வெடிக்கப்படுகின்றன. இது பழையதை விட்டுவிட்டு புதியதை வரவேற்கும் நேரமாக கருதுகிறார்கள். தீபாவளி கொண்டாட்டங்கள் இடத்துக்கு இடம் வேறுபடுகிறது. தென்னிந்தியாவில் இது தீபாவளி, வங்காளத்தில் இது காளி பூஜை, குஜராத்தில் பெஸ்த் வராஸ் என்று அழைக்கப்படுகிறது. இரண்டாவதாக ஹோலி பண்டிகை. இந்தியா மற்றும் நேபாளத்தில் பிரபலமான இந்து பண்டிகை இது. வசந்த காலத்தின் வருகையை கொண்டாடும் வண்ணங்களின் திருவிழா ஹோலி. பிரகலாதன் மற்றும் கோலிகா கதை முக்கிய புராணங்களில் ஒன்றாகும். காமதேவன் சிவபெருமானால் எரிக்கப்பட்டதை நினைவு கூறும் விதமாகவும் கிருஷ்ணனின் ராதா விளையாட்டுக்கள் ஹோலியின் ஒரு பகுதியாக கருதப்படுகிறது. ஹோலியின் முதல் நாள் ஹோலிகா தகனம் கொண்டாடப்படுகிறது. இரண்டாவது நாள் மக்கள் ஒருவருக்கொருவர் வண்ணப்பொடிகள் மற்றும் தண்ணீரை தூவி மகிழ்ச்சியாக கொண்டாடுகிறார்கள். இனிப்புகள் மற்றும் சிறப்பு உணவுகள் பரிமாறப்பட்டு நடனம் மற்றும் இசை நிகழ்ச்சிகள் நடத்தப்படுகின்றன. வட இந்தியா, மதுரா மற்றும் பிருந்தாவனில் ஹோலி மிகவும் பிரபலமான பண்டிகை. தீமை மீது நன்மையின் வெற்றியை இது குறிக்கிறது. குளிர்காலத்தின் முடிவையும் வசந்த காலத்தின் தொடக்கத்தையும் சமூக நல்லிணக்கத்தை உருவாக்கும் பண்டிகையாக ஹோலி கருதப்படுகிறது. ஹோலி பல்வேறு பிராந்தியங்களில் வெவ்வேறு பெயர்களில் அறியப்படுகிறது. வங்காளத்தில் இது டோல் ஜாத்ரா, தென்னிந்தியாவில் இது காமதகனம், மகாராஷ்டிராவில் இது ரங்க பஞ்சமி என்றும் அழைக்கப்படுகிறது. லத்திமார் ஹோலி. இது உத்தரப்பிரதேசத்தில் கொண்டாடப்படும் ஒரு தனித்துவமான ஹோலி கொண்டாட்டம். ஹோலியின் போது பாங் எனப்படும் ஒரு சிறப்பு பானம் தயாரிக்கப்படுகிறது. ஹோலி சமூக ஒற்றுமை மற்றும் நல்லிணக்கத்தை உருவாக்குகிறது. மூன்றாவதாக பொங்கல் பண்டிகை. பொங்கல் என்பது தமிழர்களின் பாரம்பரிய அறுவடை திருநாளாகும். இது தை மாதத்தின் முதல் நாளில் கொண்டாடப்படுகிறது. சூரியன், இயற்கை மற்றும் கால்நடைகளுக்கு நன்றி தெரிவிக்கும் பொங்கல் பண்டிகையின் தோற்றம் சங்க காலத்திற்கு முந்தையது. பொங்கல் 4 நாட்கள் கொண்டாடப்படுகிறது. போகி பொங்கல். இது பழைய பொருட்களை எரித்து புதிய பொருட்களை வரவேற்கும் நாள். தைப்பொங்கல். இது சூரியனுக்கு நன்றி செலுத்தும் நாள். மாட்டுப்பொங்கல். இது கால்நடைகளுக்கு நன்றி செலுத்தும் நாள். மாட்டுப்பொங்கல் அன்று கால்நடைகள் அலங்கரிக்கப்படுகின்றன. காணும் பொங்கல். இது குடும்பங்கள் ஒன்றிணைத்து கொண்டாடும் நாள். பாரம்பரிய உணவுகள் சமைக்கப்படுகின்றன. மக்கள் ஒன்றாக கூடி மகிழ்கின்றனர். மாட்டுப்பொங்கலின் போது நடத்தப்படும் ஒரு பாரம்பரிய விளையாட்டு ஜல்லிக்கட்டு. பொங்கல் பண்டிகை தமிழர்களின் கலாச்சாரத்தின் ஒரு முக்கிய பகுதியாகும். நான்காவதாக நவராத்திரி. இது துர்க்கை அம்மனுக்குரிய பண்டிகை. 9 இரவுகள் கொண்டது. இந்த பண்டிகை நாடு முழுவதும் உள்ள அனைத்து மக்களாலும் வெவ்வேறு வழிகளில் கொண்டாடப்படுகிறது. நவராத்திரி பண்டிகை புராண கதைகளுடன் தொடர்புடையது. துர்க்கை அம்மன் மகிஷாசுரனை வென்றதை கொண்டாடும் விதமாக இந்த பண்டிகை கொண்டாடப்படுகிறது. பெண் சக்தியை கொண்டாடும் விதமாகவும் இந்த பண்டிகை உள்ளது. நவராத்திரியின் 9 நாட்களிலும் துர்க்கை அம்மனை 9 வடிவங்களில் வணங்குவார்கள். கொலுப்பொம்மைகள் வைத்து வழிபாடு நடத்துவது, துர்க்கை அம்மனுக்கு பிடித்த உணவுகள் சமைப்பது மற்றும் நடனமும் இசை நிகழ்ச்சிகளும் நடத்தப்படுகின்றன. குஜராத் நாட்டுப்புற நடனமான கர்பா நடனத்துடன் கொண்டாடப்படுகிறது. மேற்கு வங்கத்தில் இது துர்கா பூஜை எனவும் தமிழ்நாட்டில் கொலு வைத்தும் கொண்டாடுகின்றனர். ஐந்தாவதாக
விநாயகர் சதுர்த்தி விநாயகப் பெருமானின் பிறந்த நாளை கொண்டாடும் ஒரு முக்கியமான இந்து பண்டிகையாகும். இது இந்தியா முழுவதும் குறிப்பாக மகாராஷ்டிரா மாநிலத்தில் மிகவும் விமரிசையாக கொண்டாடப்படுகிறது. விநாயகர் சதுர்த்தி கொண்டாட்டங்கள் பல நூற்றாண்டுகளுக்கு பழமையானது. மராட்டிய மன்னன் சத்ரபதி சிவாஜி காலத்தில் இது ஒரு பொது விழாவாக இருந்தது. இந்திய விடுதலை போராட்ட காலத்தில் பால கங்காதர திலகர் இந்த விழாவை ஒரு முக்கியமான சமூக மற்றும் தேசிய விழாவாக மாற்றினார். வீடுகளிலும் பொது இடங்களிலும் அழகான விநாயகர் சிலைகள் நிறுவப்படுகின்றன. பக்தர்கள் விநாயகருக்கு பிடித்தமான மோதகம், லட்டு போன்ற இனிப்புகளை படைத்து வழிபடுகிறார்கள். பண்டிகையின் இறுதி நாளில் சிலைகள் ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டு நீர்நிலைகள் கரைக்கப்படுகின்றன. இந்த நிகழ்வு விநாயகர் விசர்ஜனம் என்று அழைக்கப்படுகிறது. விநாயகர் சதுர்த்தி கொண்டாட்டங்களில் நடனம், இசை, நாடகம் போன்ற பல்வேறு கலை நிகழ்ச்சிகளும் இடம்பெறுகின்றன. விநாயகர் தனது பக்தர்களுக்கு ஞானத்தையும் செழிப்பையும் நல்ல அதிர்ஷ்டத்தையும் வழங்குவார் என்ற நம்பிக்கை. 6வதாக கிருஷ்ண ஜெயந்தி. விஷ்ணுவின் 8வது அவதாரமான கிருஷ்ணரின் பிறப்பை கொண்டாடும் ஒரு முக்கியமான இந்து பண்டிகை. இது இந்தியா முழுவதும் குறிப்பாக மதுரா மற்றும் பிருந்தாவனத்தில் மிகவும் விமரிசையாக கொண்டாடப்படுகிறது. பல நூற்றாண்டுகள் பழமையானது கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாட்டங்கள். அவரது வாழ்க்கையும் போதனைகளும் பகவத்கீதை உட்பட இந்து மத நூல்களில் முக்கியமாக இடம்பெற்றுள்ளன. கிருஷ்ண ஜெயந்தி அன்று பக்தர்கள் விரதம் இருந்து கிருஷ்ணரை வழிபடுகின்றனர். கிருஷ்ணரின் சிலைகள் மலர்களாலும் விளக்குகளாலும் அலங்கரிக்கப்பட்டு பகவத்கீதை பாராயணம் செய்யப்படுகிறது. கிருஷ்ணரின் பிறப்பை குறிக்கும் வகையில் நள்ளிரவில் சிறப்பு பூஜைகள் செய்யப்படுகின்றன. கிருஷ்ணருக்கு பிடித்தமான உணவுகளான வெண்ணெய், இனிப்புகள், பழங்கள் ஆகியவை நைவேத்தியமாக படைக்கப்படுகின்றன. கிருஷ்ண ஜெயந்தியை முன்னிட்டு நடன நிகழ்ச்சிகள் மற்றும் பஜனைகள் போன்ற பல்வேறு கலை நிகழ்ச்சிகளும் இடம்பெறுகிறது. 7வதாக மகா சிவராத்திரி. சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு முக்கியமான இந்து பண்டிகை. இது இந்தியா முழுவதும் மிகுந்த பக்தியுடன் கொண்டாடப்படுகிறது. மகா சிவராத்திரி என்றால் சிவனின் பெரிய இரவு என்று பொருள். மகா சிவராத்திரி பண்டிகையின் தோற்றம் பல புராண கதைகளுடன் தொடர்புடையது. ஒரு கதையின்படி இந்த நாளில் தான் சிவபெருமான் உலகை அழிவிலிருந்து காப்பாற்ற ஆலகால விஷத்தை அறிந்தனார். மற்றொரு கதையின்படி இது சிவன் பார்வதி தேவியை மணந்த நாள். மகா சிவராத்திரி அறியாம இருளை நீக்கி ஞான ஒளியை நோக்கி செல்லும் நாளாக நம்பப்படுகிறது. சிவராத்திரி அன்று பக்தர்கள் விரதமிருந்து இரவு முழுவதும் கண்விழித்து சிவனை வழிபடுகிறார்கள். சிவாலயங்களின் சிறப்பு அபிஷேகங்கள், பூஜைகள் மற்றும் பிரார்த்தனைகள் நடத்தப்படுகிறது. பக்தர்கள் சிவனுக்கு பிடித்தமான வில்வ இலைகள், பால், தேன், பழங்கள் போன்றவற்றை அர்ப்பணிக்கிறார்கள். இரவு முழுவதும் சிவபெருமானுக்கு பக்தி பாடல்கள் மற்றும் மந்திரங்கள் ஜெயிக்கப்பட்டு சிவபெருமானை நினைத்து தியானம் செய்கிறார்கள். 8வதாக ஓணம் திருவிழா. ஓணம் என்பது கேரளாவில் கொண்டாடப்படும் ஒரு முக்கியமான பண்டிகை. இது ஒரு அறுவடை திருவிழா மற்றும் மகாபலி மன்னரின் வருகையை கொண்டாடுகிறது. மகாபலி மன்னர் தனது ஆட்சியில் மக்களை மகிழ்ச்சியாக வைத்திருந்தார். தேவர்கள் மகாபலியின் சக்தியை கண்டு பொறாமை அடைந்தனர். எனவே மகாவிஷ்ணு வாமன அவதாரம் எடுத்து மகாபலியை பாதாள உலகத்திற்கு அனுப்பினார். ஆண்டுக்கு ஒரு முறை தன் மக்களை பார்க்க மகாபலி மன்னர் வரங்கேட்டார். அந்த நாளை மக்கள் ஓணமாக கொண்டாடுகின்றனர். ஓணப்பண்டிகை 10 நாட்கள் கொண்டாடப்படுகிறது. வீடுகள் மற்றும் கோயில்களில் வண்ணமயமான பூக்களால் அலங்கரிக்கப்படுகின்றன. அதிக பூக்களை கொண்டு பூக்களம் அமைக்கப்படுகிறது. பாரம்பரிய உடைகள் அணிந்து நடனமாடி பாட்டு பாடி மகிழ்கின்றனர். ஓண சத்திய எனப்படும் பிரம்மாண்டமான விருந்து இந்த பண்டிகையின் சிறப்பம்சமாகும். படகு போட்டிகள், யானை ஊர்வலங்கள் மற்றும் பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள் உட்பட பல்வேறு கலாச்சார நிகழ்வுகள் நடைபெறுகின்றன. ஒரு பாரம்பரிய படகு போட்டியான வள்ளங்களி நடத்தப்படுகிறது.